ஹலோ கனிங் சேனல் பீப்புள், கிட்டத்தட்ட முத்துக்குமரன் அவர்களுக்கு இப்போ ஒரு வார்னிங் மாதிரியான விஷயங்கள் நடக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்ன வார்னிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிக் பாஸில் வீக்கெண்ட் எபிசோடில் நின்றுட்டுருக்கோம். இந்த வாரம் ஃபுல்லாக மக்கள் எல்லாருமே ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தது இந்த வாரத்துக்கான வீக்கெண்ட் எபிசோட் தான். ஏன்னா போன வாரம் வீக்கெண்ட் எபிசோட் அந்தளவுக்கு ஃபயரான மூமெண்டிங்கால இருக்கவே, இதுக்கப்புறம் எல்லா வரப்போகிற வீக்கெண்ட் எபிசோடும் அப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாமே நம்பிட்டு இருக்காங்க. இந்த வாரம் டாஸ்க்குமே ரொம்பவே ஃபயராக தான் இருந்துச்சு. ஸோ பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் வீக்கெண்ட் எபிசோடோட பாதி எபிசோடை ஷூட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ அந்த வகையில் ஒரு சில விஷயங்கள் ரீசெண்டாக பப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சது. அதில் ஒரு முக்கியமான மேட்ரு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரனுக்கு வார்னிங். முத்துக்குமரன் அப்படி என்ன பண்ணார், மேனேஜராக இருக்கும்போது நிறைய பேர்கிட்ட பேசி நிறைய விஷயங்களை ரூல்ஸ்லாம் போட்டு ஆரம்பித்தார். இதை தான் ஃபாலோ பண்ணணும், இப்படி தான் ஃபாலோ பண்ணணும், யாருமே இதை தாண்டி பண்ணக்கூடாது, நான் சொல்கிறதுக்கு மேலேயும் பண்ணக்கூடாது கீழேயும் பண்ணக்கூடாது, கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் பண்ண முத்துக்குமரன் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு அப்படியே எம்ப்ளாயாக மாற ஆரம்பித்தாங்களே. ஸோ அந்த டைமில் வீலை சுற்றி விட்டுட்டு கை எடுக்கிறது, அதை நிறைய ஓபி அடிக்கிறது, இதனால் நிறைய ஹவுஸ்மேட்ஸ் பாதிக்கப்பட்டாங்க. முக்கியமாக ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா தான் குளிக்க போகும்போது தண்ணி நின்றுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய கஷ்டப்பட்டாங்க. ஸோ இதுக்கான எல்லா கற்றுக்கான மொத்த காரணமே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரனோட அலட்சியம், அது மட்டும் இல்லாமல் கவனக்குறைவாக இருந்த ஒரு சில விஷயங்கள் தான். ஸோ இதை தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி சார் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி நீங்கள் மேனேஜராக இருக்கும்போது அவ்வளோ ரூல்ஸ் போட்டிருந்தீங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இது, மேனேஜராக முத்துக்குமரன் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கார், முத்துக்குமரன் மட்டும் தயவுசெய்து யாருக்கும் மேனேஜராக போயிடக்கூடாது பர்சனல் லைஃப்பில் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு முத்துக்குமரன் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தார். பட் ஆனால் அதே முத்துக்குமரன் எம்ப்ளாயாக போயிட்டுருக்கும்போது, அதாவது ஒர்க்கராக இருக்கும்போது ஏன் அவ்வளோ ஓபி அடிக்க ஆரம்பிச்சிங்க, ஏன் அவ்வளோ அலட்சியத்தன்மை இருந்துச்சு, ஏன் எம்ப்ளாயி ஒர்க்கர் அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணால் தான் ஹிட் ஆகும் அப்படின்ற மாதிரி என்ன நினச்சிக்கிட்டிங்களா? ஒரு குட் எம்ப்ளாயாக பயங்கரமாக ஒர்க் பண்ணார்ப்பா முத்துக்குமரன் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கணும்ல. ஆனால் அது ஏன் இல்லை அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி சார் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. பார்க்குற எல்லாருக்குமே முத்துக்குமரன் அவ்வளோ ரூல்ஸ் போட்டிருந்தாரு. எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணும்போது அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி பக்காவாக பண்ணாருப்பா, அவர் தான் குட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி நேம் வாங்கணுன்ற ஐடியா உங்களுக்கு ஏன் வரல? நீங்கள் ஏன் ஸ்டார்டிங்லேருந்தே நிறைய ஓபி அடிக்கணும், இந்த மாதிரி வித்தைகள் காட்டுறேன் பாரு, இந்த மாதிரி பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் சொல்கிறீங்க அது விளையாட்டுக்கு தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி, பட் விளையாட்டுக்கு பண்ணேன் அப்படின்றது அதோட வினை என்ன அப்படின்றத யோசிக்கணும். ஏன்னா ஒருத்தங்க நீங்கள் ஓட்டின விஷயம் டாய்லெட்டுக்கான சைக்கிள். ஸோ அந்த சைக்கிள் ஒருத்தங்க டாய்லெட் போயிட்டுருக்காங்க அப்படின்னும் போது திடீர்னு நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அங்கே தண்ணி நின்று அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்கும், எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். ஸோ அந்த வகையில் நீங்கள் ஒரு பேட் எக்ஸாம்பிளாக தான் இருந்துட்டுருக்கீங்க. ஸோ அதனால தான் உங்களை வார்ன் பண்ணுறேன். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. உங்கள் கேம் பிளே எல்லாமே ஓகே தான். பட் ஆனால் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போது அதோட எதிர்வினை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்து விளையாடுங்க. நான் இது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் சொல்கிற இடத்துல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி சார் வார்னிங் மாதிரி முத்துக்குமரன் அவர்களுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அவருமே ஆமாம் சார், நீங்கள் பண்ணது தப்பு தான், அன்றைக்கே நான் ஒத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் நான் மன்னிப்புமே கேட்டு அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாகவும் ஓட்டியிருந்தேன் சைக்கிள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்குமே அவருக்கு கங்க்ராட்ஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.